Hi, welcome back to my channel. In the channel, நிறைய ஹானஸ்ட் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட் ரிவ்யூ, சில கொரியன் ட்ராமாவோட ரிவ்யூவும், அதுக்கப்புறம் அப்பப்போ சில சிஸ்டர் கண்டென்ட்டும் vlogsம் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோட ஃபுல் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ப்ளம்மோட ஓட் அண்ட் செராமைட் பேரியர் லவ் ஃபேஸ் சீரம் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த பர்டிகுலர் பிராண்டு அந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணலானோ யாரெல்லாம் யூஸ் பண்ணலானோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் ஹாஃபில் என்னுடைய ரிவ்யூ, அதாவது அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக நான் யூஸ் பண்ணதை வச்சு இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதோட ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா, நான் இதை மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா மாட்டேனா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் என்னுடைய ரேட்டிங்ஸ் இதெல்லாம் செகண்ட் ஹாஃப் வீடியோவில் இருக்கும். வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இதோட கீ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலான்னு சொல்கிறாங்கன்னா, ஓட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, செராமைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் விட்டமின் இ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும் அண்ட் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். செராமைட்ஸ் வந்து ஸ்கின் பேரியரை வந்து ரிப்பேர் பண்ணும், ஸ்கின் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் செராமைட்ஸ் யூஸ் ஆகும். விட்டமின் இ வந்து நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சர் அண்ட் காமாக வச்சுக்கும். இந்த மாய்ஸ்சரைஸில் ஃபெரபென்ஸ் சல்ஃபேட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க அண்ட் இது வந்து 100% வேகன் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து 50 கிராமு, இதோட ப்ரைஸ் வந்து 399 ருபீஸ். இது வந்து நம்ம ஆஃபர் டைமில் 339 அந்த மாதிரி ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க என்னுடைய ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட டெக்ஸ்சர் அண்ட் ஃபீல் பற்றி சொல்கிறேன். இது வந்து ஒரு திக் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது, சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே வந்து அப்சர்வ் ஆகிடுது. மற்ற மாய்ஸ்சரைசர் மாதிரி க்ரீஸி ஸ்டிக்கி ஃபீல் தராமல் ஒரு ஹெல்த்தி ஃபீல் கொடுக்குது நம்ம ஃபேஸ்க்கு. சில மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸை டல்லாக காட்டுற மாதிரி, இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸை டல்லாக்குற மாதிரி எனக்கு தோணலை அண்ட் ஸ்கின்னை வந்து ஆயிலியாகவும் ஆக்கலை. இந்த மாய்ஸ்சரைசர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நார்மல் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம், காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஒரு அடிக்வேட் ஹைட்ரேஷன் கொடுக்குது அண்ட் ஸ்கின்னை வந்து ரொம்ப நரிஷ்டாக வச்சிருக்கு. ஸோ ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க கூட இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ஆயிலி ஸ்டிக்கி க்ரீஸி ஃபீல் எதுவுமே கொடுக்கல, ஃபேஸில் அப்ளை பண்ண ஃபீலும் இல்லை. ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து செட் ஆகாமல் போகலாம். மேபி பேட்ச் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரெட்டினால், விட்டமின் சி, ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாய்ஸ்சரைசரை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆக்டிவ்ஸ் கொஞ்சம் ஓவராக யூஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம ஸ்கின் பேரியரை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபேஸில் ஃப்ரீக்வெண்ட் பிரேக் அவுட்ஸு, ரெட்னஸ், பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்கின் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாய்ஸ்சரைசரில் செராமைட்ஸ் இருக்குது. அது ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதோட டேமேஜான ஸ்கின் பேரியரையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாய்ஸ்சரைசரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாய்ஸ்சரைசர் ப்ரோஸ் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதில் வந்து ஸ்ட்ரிக்கி அண்ட் க்ரீஸி ஃபீல் இல்லை, உடனே அப்சர்வ் ஆகிடுது, ஃபேஸுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபீல் கொடுக்குது, ஸ்கின்னை நரிஷ்டாக வச்சுக்குது அண்ட் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாகவும் வச்சுக்குது. இதோட கான்ஸ் என்னென்னா, ரொம்ப ட்ரை ஸ்கின்னுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அண்ட் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 50 கிராமுக்கு 400 ருபீஸ். ப்ரைஸுக்கு ப்ராடக்டோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அண்ட் இது திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து இது பிடிக்காமல் போக சான்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ராக்ரன்ஸும் இருக்குது, அதுவும் சில பேருக்கு பிடிக்காது. பட் எனக்கு ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்காது, எனக்கே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பிடிச்சிருக்குன்னா அதோட ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து என்னுடைய ஓவரால் ரிவ்யூவை சொல்கிறேன். ஆக்சுவலாக எந்த மாய்ஸ்சரைசரும் கொடுக்காத ஃபீல் இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு கொடுத்துச்சு. மற்ற மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு என் ஃபேஸை டல்லாக காமிக்கும், ஆனால் இந்த மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் ஃபேஸை வந்து கொஞ்சம் பிரைட்டாக காட்டின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபேஸில் எந்த ஸ்டிக்கி க்ரீஸி ஃபீலுமே இல்லை, ஃபேஸில் ஏதோ க்ரீம் போட்டிருக்க ஃபீலுமே எனக்கு கொடுக்கல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை அப்ளை பண்ணதும் ஃபேஸ் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக ஃபீல் ஆச்சு. இந்த ஃபீல் வந்து இது வரைக்கும் வேறு எந்த மாய்ஸ்சரைசருமே எனக்கு கொடுத்ததில்லை. இதில் உள்ள ஃப்ராக்ரன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு மாதிரி மைல்டாக சூத்துரிங்காக காமாக இருந்துச்சு. என் ஸ்கின்னுக்கு தேவையான அடிக்வேட் ஹைட்ரேஷனுமே இந்த மாய்ஸ்சரைசர் கொடுத்துச்சு. இந்த மாய்ஸ்சரைசர் நான் மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா இல்லையான்னு பார்த்தா கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்னால் இதுதான் மை மோஸ்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். பட் இன்னும் சில மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணோம், இதை விட இன்னும் சூப்பராக ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். பிகாஸ் இதோட ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி தான் கொஞ்சம் இருக்குது. மற்றபடி ப்ராடக்ட் வந்து ஒரு வேறு லெவல் ப்ராடக்ட், செம்ம ப்ராடக்ட். நான் இதுவரை யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்னால் அது இதுதான். இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 5க்கு 4.8. அந்த 0.2 பாயிண்ட் எதுக்கு கம்மியாச்சுன்னா ப்ரைஸ் ரேஞ்சு தான்.
ஒன்று குவான்டிட்டி அதிகமாக்கலாம், இல்லைனா ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாய்ஸ்சரைசரை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததா இல்லையா? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எந்த மாய்ஸ்சரைசருமே எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டோட ஃபுல் ஹானஸ்ட் ரிவ்யூவோட உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.